எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடப்பா அப்படின்னு ஒரு புது டிஷ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பக்கம் கடப்பானாலே இட்லி கூட தொட்டுக்கிறது, தோசை கூட தொட்டுக்கிறது, சப்பாத்தி கூட தொட்டுக்கலாம். அவ்வளோ சுவையாக இருக்கும். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு சின்ன உருளைக்கிழங்கு போடுங்க. அடுத்தது ஒரு சின்ன தக்காளி. அடுத்தது பெரிய வெங்காயம் 1 பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்தது சோம்பு 2 டீஸ்பூன். அடுத்தது தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன். அடுத்தது கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். அடுத்தது பொடி பொடியாக நறுக்கிய பூண்டு பல் பார்த்தீங்கன்னா 5 எடுத்துக்கோங்க. பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் 1 டேபிள் ஸ்பூன். அடுத்தது பட்டை ஒரு சின்ன துண்டு இப்படி உடச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் கிராம்பு ஒரு 6. அடுத்தது மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். அடுத்தது கறி மசால் பொடின்னு ஒரு சிலர் வீட்டிலே செஞ்சுப்பாங்க, ஒரு சிலர் கடையிலேருந்து வாங்கிப்பாங்க, அது 1 டீஸ்பூன். அடுத்தது சாம்பார் தூள் 1 டீஸ்பூன். அடுத்தது கறிவேப்பிலை ஒரு 10-12 இலை. அடுத்தது உப்பு தேவையான அளவு. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இப்போது நம்ம இந்த கடப்பாக்கு தேவையான பொருட்கள் பார்த்துட்டோங்க. அடுத்தது செய்முறை எப்படின்னு பார்க்கலாங்களா? ரொம்ப சுலபந்தான். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிறுபருப்பையும் இந்த உருளைக்கிழங்கையும் அலசிக்கலாங்க. அலசிட்டு சிறுபருப்பை அலசிட்டு குக்கரில் போடலாம். இப்போது பாருங்கள், நான் சிறுபருப்பையும் உருளைக்கிழங்கையும் அலசி உருளைக்கிழங்கை வெட்டி இதில் போட்டிருக்கேன் குக்கரில் போட்டு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி விட்டு மஞ்சத்தூளையும் அதில் போட்டுக்கலாம். இப்போது இதை வேக விட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வேகட்டும் குக்கரில். அதுக்குள்ளே நம்ம தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சிட்டோம். அடுத்தது என்ன பண்ணலாங்க, நம்ம அந்த இது குக்கரில் வேகிறதுக்குள்ளார இந்த நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் மிக்சி ஜாரில் குட்டி ஜாரில் போட்டுக்கிட்டு தேங்காயும் சோம்பு 2ஐயும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அரைச்சிக்கலாங்க. அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம குக்கரில் உருளைக்கிழங்கும் சிறுபருப்பும் போட்டு வச்சோம்ல, அது நல்லா பக்குவமாக வெந்துருச்சு. அதை நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த உருளைக்கிழங்கு உள்ளே இருக்கிறது பாருங்கள் சின்ன சின்ன துண்டாக தெரியுதுல, இவ்வளோ பெருசு, அதை கடைஞ்சிக்கலாம். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாங்க, அந்த பாத்திரம் எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். அது சூடாக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அது வரைக்கும் இன்னும் கொஞ்சம் உருளைக்கிழங்கெல்லாம் மசிச்சிடலாம். இப்போ என்ன பண்ணுவோங்க, அதில் கொஞ்சம் நம்ம ஆயில் போட்டுக்கலாங்க. தேவையான அளவு 1 டேபிள் ஸ்பூன் சொன்னேன்ல, எண்ணெய் ஊற்றிட்டு என்ன பண்ணுவோங்க, அதில் இந்த பட்டை கிராம்பு இருக்கு இல்லையா, அதை போட்டு தாளிக்கணும். பாருங்க, இப்போ இந்த கிராம்பு போட்ட உடனே அது கொஞ்சம் தள்ளி நின்றுக்கணும். ஏன்னா முகத்தில் அப்படியே இது பண்ணும், வெடிச்சு தெரிக்கும். இப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த கடலைப்பருப்பும் போட்டுக்கணும். கடலைப்பருப்பு ஃப்ரை ஆகணும். பாதி ஃப்ரை ஆனோடனே நம்ம இந்த வெங்காயத்தை போடணும். வெங்காயத்தை போட்டு கையோட கருவேப்பிலை, அப்புறம் இந்த பூண்டு பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கோம்ல, அந்த பூண்டு பல் போட்டுக்கிறோம். அடுத்தது என்ன பண்ணுறோம், நம்ம 2 கீறி வச்ச பச்சை மிளகா. இப்போ பாருங்கள், நம்ம அதில் பாதி வெங்காயம் இது வதக்கணுன்னே தக்காளி போடுறோம். தக்காளி போட்டு இப்போ வதக்குறோம். நல்ல தக்காளி ஜூஸ் இறங்கிடணுங்க, அது வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோங்க, இதுலேயே உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டு வேணுங்கிறப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், பார்த்துக்கலாம். நல்லா அந்த மணங்க, அந்த பட்டை கிராம்பு போட்டு பூண்டு அப்புறம் வெங்காயம் போட்ட உடனே மணம் நல்லா கிளப்பும் பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போது பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு இல்லையா, நல்லா குழஞ்ச உடனே
அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், இந்த கறி மசால் பவுடர் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கறி மசால் பவுடர் போட்டுக்கணும். 1 டீஸ்பூன் சொல்லியிருந்தேன். சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் சொல்லியிருந்தேன், அது போட்டுக்கணுங்க. போட்டு நல்லா அதையும் கலந்து விடணும். சரிசமமாக கலந்து விட்டு இப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த பருப்பும் உருளைக்கிழங்கும் மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கணும். போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். விட்டுருக்கோம் இல்லையா, விட்டுட்டு நல்லா சரிசமமாக கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு என்ன பண்ணணும், நம்ம கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அதில் கொத்தமல்லி இலை போட்டுங்க. இப்போ நான் உங்களுக்கு இந்த தேங்காயும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கணும்னு சொன்னேன் இல்லையா, பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கணும். அந்த அரைச்சி வச்ச விழுதையும் அதில் போட்டுடணும். பாருங்கள் நல்லா இந்த பதத்தில் வரணும். இது எப்படின்னா உங்களுக்கு சப்பாத்திக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு பெரும்பாலும் தஞ்சாவூர் பக்கம்லாம் இது செஞ்சு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி போட்டு இந்த கலரில் இருக்கணும், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், இந்த திக்னஸ் இருக்கணும். இது இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இப்படி நல்லா கொதிச்சுட்டு இந்த மாதிரி வரணுங்க. ரொம்ப சரியான பதத்தில் வந்திருக்கு. தண்ணியும் கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நீங்கள் செஞ்சு பாருங்களேன். அடிக்கடி இது செய்து சாப்பிடுவீங்க. இப்போ நான் அடுப்பை அணைச்சிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கார்னிஷிங்னு ஒன்று இருக்கு இல்லையா, கடைசியில் எப்போவுமே பார்த்திங்கன்னா சமைக்கிறத விட அதை கொண்டு போய் டேபிளில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். செய்யறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம 15 நிமிஷத்தில் யாராவது அவசரமாக விருந்தாளி வந்தாங்கன்னா செஞ்சிடலாங்க. சரி, இது போன்ற உங்களுக்கு பல வித்தியாசமான சமையல் எல்லாம் செய்யணும், அதை பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டியது ஒன்று தாங்க. அதாவது அனிதா புஷ்பவனம் குப்புசாமி அப்படின்ற யூடியூப் சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தொடர்ந்து என்னென்ன செய்யணும் அதெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். மீண்டும் சந்திக்கலாமா? வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.